அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே 136 சங்கீதம் 5வது வசனத்தில், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். வானத்தை பார்க்கும்போது தேவன் எவ்வளவு அழகாய், நேர்த்தியாய், சிறப்பாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மேகங்கள் இவைகளெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அனந்த ஞானத்தோடு தேவன் உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அதே போல நம்மையும் மிக நேர்த்தியாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே மனுஷனை செம்மையானவனாக உருவாக்கினார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய உடல் அமைப்பை பாருங்கள், எவ்வளவு நேர்த்தியாய் அழகாய் இருக்கிறது. ஒருவேளை மூக்கு தலைகீழ திரும்பி இருந்தா எப்படி இருக்கும்? ஆனால் தேவன் எவ்வளவு அழகாய் நம்முடைய மூக்கிலிருந்து, காதிலிருந்து எல்லாத்தையும் அழகாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்படி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் மிக சிறப்பாய் உருவாக்கின தேவன், அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை திட்டமிடாமல் இருப்பாரா? அவ்வளவு ஞானமாய் உண்டாக்கின தேவன் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில எவ்வளவு அற்புதம் செய்ய ஆண்டவர் காத்திருப்பார். ஆபிரகாமை பாருங்கள். ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட போது அவருக்கு செய்ய வேண்டிய அவருடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லி சொல்லி நடத்துகிறார். ஆதியாகமம் 18:18 வாசிக்கிறோம், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி சொல்லி நடத்துகிறார். யாக்கோபோடு ஆண்டவர் பேசும்போது, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நடத்துகிறார். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை அது பாசிட்டிவாக, நெகட்டிவா இருக்கலாம். ஆனால் இலக்கை அடையத்தக்கதாக தேவன் மிக நேர்த்தியாய் கொண்டு போவார். எல்லாரையும் யோபுவை போல அல்ல, எல்லாரையும் யோசேப்பை போல அல்ல. ஒரு சிலரை ஒவ்வொரு விதங்களில் நடத்தினாலும் தேவன் அவரவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்து தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரா, சகோதரி, உங்களுடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் உங்களுடைய காலங்களை வைத்திருக்கிறபடியினால் மிக சிறப்பாய் உங்களை ஆண்டவர் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். பலருக்குள்ள இருக்கிற கேள்வி என்னன்னா, என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல பிரதர், என்ன நடக்குன்னு எனக்கும் தெரியல, நான் எப்படி எதிர்காலத்துல வாழப்போகிறேன்னு எனக்கு தெரியல, என் பிள்ளைங்க, என் குடும்பம், இப்படி பல காரியங்களை சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், வேதனை கலந்த ஒரு பயம் உண்டாயிருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறேன். நான் அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். ஆனால் ஒரு காரியம், இவ்வளோ பெருசா அண்ட சராசரங்களை அவ்வளவு சிறப்பாய் உண்டாக்கின தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்யாமல் இருப்பாரா? கண்டிப்பாய் செய்வார். இதை பார்க்கிற அருமையான சகோதரா, சகோதரி, நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். அவரையே சார்ந்திருப்போம். நிச்சயமாய் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நடத்தின தேவன் நம்மையும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். காரணம், அவர் எதிர்காலத்தை திட்டமிடுகிற தேவன். அண்ட சராசரங்களை மிக சிறப்பாய் சிருஷ்டித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். நிச்சயமாக அந்த அற்புதங்கள் இந்த நாட்களிலே நடக்கும். நாம் அவரை பார்க்கும்போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கின தேவன், எங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாய் உண்டாக்கின தேவன், எங்கள் எதிர்காலத்தையும் சிறப்பாய் உண்டாக்கி ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. இயேசு ரட்சகன் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.